ஒரே கூத்தாக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. இத பார்த்த உடனே ரொம்ப டயர்டா சரியான வந்துருச்சு இந்த ஆனா மீம் பார்த்த உடனே. இல்ல இல்ல பிடிஎஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. அது அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அது வந்து அழுவுற மாதிரி ஆயிடும். அது ஒண்ணுதான் எரிச்சலா இருக்குது. எது கன்ஃபார்ம் சொல்லு. சொல்றேன், காலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரும், ஈவினிங் பிடிஎஸ் வரும். யாரும் கவலைப்படாதீங்க. காலையில என்ன வரும்? காலையில 12 மணிக்கா? 12 மணிக்கு வரும். லிம்பியஸ் வரும். 12 மணிக்கு கிளிம்ஸா? பிடிஎஸ் வரும். கேக்குதா? ஏய் 12 மணிக்கு எப்பறம் கிளிம்ஸ் வரும்? 12 மணிக்கு போஸ்டர் தான் விடுவாங்க. சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இந்த இத்தனை மணிக்கு வரும்னு அதாவது அட்மின் மாதிரி பேசக்கூடாது யாருமே, புரியுதா? அதாவது நாங்க இல்ல காலங்காலமா இங்க உட்காந்து இருக்கிறோம் தான், புரியுதா? காதுல தான் இந்த காதுல விட்டு அந்த காதுல எடுக்கக்கூடாது. ஆனா ஒண்ணு அவன நோட்டிபிகேஷன் ஆன்லயே இருக்குது. அத உரத்துக்கு பதிலா இந்த கேஜிஎஃப் படத்துல நினைச்சாங்க ராக்கி அவன் படம் நடிக்கிறான் டாக்ஸிக் இல்ல டாக்ஸிக் போஸ்ட்மாண்ட் அது அப்டேட் வராது அது, அதனால பாப்போம். ஆனா நினைச்சு இல்ல நினைச்சு பாரு, திடீர்னு ஒரு வீடியோ வருதான், ஹேஷ்டேக் எதுவுமே இல்ல, ஏதாவது சும்மா விடுறான், பார்த்தா யாரு நந்த வரான், பிளட் ராஸ்கல் செருப்பத்தடினா இருக்கிறோம். குருசாஜா நடிக்கிற கேடி படத்துக்கு தான் இது பண்ணிருக்கான். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஆபீசர் ஒரே நிமிஷம் இருங்களா. STR 49 நினைக்கிறேன், அந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம் ஆடு வந்துச்சு, வந்து நடிக்கிறேன் படத்தோட இது நல்லா ஃபயர் விட்டான், கடைசியில பார்த்தா ஆடிடா. இல்ல பாஸ், எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு எது தெரியுமா டென்ஷன் ஆச்சு, திடீர்னு அப்டேட் வருது, உள்ள பார்த்தா அனிருத் உக்கும்னு போட்டுக்குது, இவன் முக்கறத எதுடா இங்க விடுற, அவன் அதான் நானே அனிருத் ஃபேன் தான், எனக்கே எரிச்சல் ஆகுது, அந்த மாதிரி தான் இது வர வர. இப்ப அதான் ப்ரொடக்ஷன் டீம் நோட்டிபிகேஷனே ஆன் பண்றதுதான் இது. ஊடு கட்டி அடிக்க போறானு கடைசி வரைக்கும் நீ அவன் விட்டே போறாரு. இதுல நம்மளாவது பரவாயில்ல, அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு, இந்த 7 ஸ்கிரீன், அவனை ரிலீஸ் அன்னைக்கு நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சுப்போம். ஏன்னா தமிழ்நாடு ரிலீஸ்லாம் அவன் தான் பார்த்துப்பான், வேர்ல்டு ரிலீஸ் இவன் பார்த்துப்பான், கேவின் அவன் ஒரு வேலை பண்ணுவான் பாரு. சாரு அவனை அதான் எல்லைக்கே படம் வருது எல்லாம் பாருங்க, செருப்பே அடிப்பேன் உங்ககிட்ட என்ன கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சா அப்ப விக்னேஸ்வர் மட்டும் தான் ஆடுவாரு. போய் எலான் மஸ்க் கேளு, என்ன மயிருகடா பக் பண்ற, காசு கொடுத்துதானே அதான் ப்ளூடெக் எல்லாம் வாங்குறோம் சொல்லு. இல்ல எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் தர்ம யுத்தம் நடக்குது, அதனால அப்பப்ப ட்ரம்ப் ஒயரை பிடிங்க விட்டுறான். அது தர்ம யுத்தமான எனக்கு என்னங்க. பூமர் ப்ரோ, ட்ரம்ப் புதுசா ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காராம் 50,000 ரூபாய்க்கு. தெரியும். முதல்ல இல்ல நம்ம ஊர்ல அதுக்கு ஐபோனே வாங்கிடுவானுங்க. இல்ல அது கூட பெரிய சாம்சங் ஆண்ட்ராய்டே நல்ல போன் இருக்குது தெரியுமா? ஐபோன் மாதிரி இருக்குமா, ஆனா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். 20,000 ரூபாய்க்குள்ளேயே நல்ல போன் இருக்குப்பா, எதுக்குப்பா 50,000 1 லட்சம் வாங்கி அதுலயும் போன். ஒரு தடவை இல்ல மேக் இன் இந்தியால ஆண்ட்ராய்டு போன் தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காசை தின்னு ஸ்கேம் பண்ணி அச்சு விட்டு போனா போயிருதான். அந்த மாதிரி தாங்க கதை இது. உனக்கும் ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட். நீ அந்த ஸ்கேம் பத்தி பேசினா நான் லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறேன். ஒருத்தர் நீட் தேர்வு வந்தவனே கையெழுத்து போற ரத்து பண்றேன். இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா இப்ப நான் இருக்கிற டென்ஷன்ல டிஎம்கே மட்டும் இல்ல எவன் கச்சாலும் அடிப்பான், அந்த மாதிரி இருக்குது. அதாவது இல்ல இது எப்படின்னா, எப்பேற்பட்ட பரம்பரை தருமாடா நாங்க. அதாவது அப்டேட்டுக்கே அப்டேட் விட்டு அதுக்கு மேல ஒரு அப்டேட் விட்டு, அதாவது பர்த்டே வாரத்தையே அப்டேட் ஆக்கி அப்படி இருந்த பரம்பரைடா. எங்களை கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு அதான், அதாவது அரசியல்ல வந்து இல்ல அரசியல்ல வந்தது இல்லடா இல்ல பாஸ், அரசியல்ல வந்தது நம்ம. இப்போ அந்த கிஃப்ட் தராங்க, அதனால அப்டேட் கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல. அத முடிஞ்சு 2 நாள் ஆகுது, என்ன சர்ச்சனைனா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஈவினிங் வந்து அருண்ராஜ் போட்ட அந்த டாக்குமெண்ட் பொறுத்து ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரேண்டமா 1-2 பேர் போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஜனநாயகம் சொல்லிட்டு பார்த்தா, ஈவினிங்ல இருந்து எல்லாரும் இன்ஃபுளுசரு அவங்க போட்ட உடனே பயங்கரமா ஜனநாயகம் ஃபுல்லா வந்துச்சு. ஜனநாயகம் தான். அலெக்ஸ் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அலெக்ஸ் அவுட்டே காணோம். கேக்குதாடா அலெக்ஸ்? காணா? இல்லடா, ஏதோ எடிட் வீடியோ போனேன்னு சொல்லிட்டு எடிட் வீடியோ தொலைவ போனேன்டா புக் மார்க்ல. சரியா? அதுல ஒரு டைம் வந்து நம்ம அந்த ரஜினிக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தளபதி டேய் வா ஸ்கூல் டீச்சர் அந்த மீன் போட்டு நாம இருக்கா? தெரியும். அதான் இல்ல செவுரு எரிகுது தானே அது வந்து சரியான பண்றது.
போய் ஸ்கூல் பிடி சார் டு மீ when I come to late to school. இல்ல அதான் ஒரு சைடு நம்மளுக்கு அப்டேட் வரலன்னு வெயிட் பண்ணிருந்தா அங்க தனுஷ் வேற ஏதோ பிச்சைக்காரன் போட்டோ விட்டுன்னு இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் நேரண்டான்ற மாதிரி இருந்தது. ஆனா உனக்கு கவனிச்சியா, இந்த ஆளு சினிமாவுக்கு ரெஸ்ட் விட்ட உடனே கோயை விட்டு ஏதோ டவுன்ஃபால் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ப்பா. எந்த படமும் பரபரப்பு இல்ல, ஒரு ஃபேன் ஃபைட்டுன்னு எங்கேயுமே இல்ல, ஆளாளுக்கு சைலண்டா இருக்கிறாங்க, அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க, அப்படிதான் போயிட்டே தவிர ஒரு சினிமான்ற சப்ஜெக்ட் இல்ல விட்ட உடனே எனக்கு எல்லாத்துக்கும் மேல படம் யாருமே ஓடாத கம்மியாச்சு. இல்ல ஓடாத படத்தெல்லாம் இல்ல, அதாவது ஒழுங்கா நல்லா இல்லாம ஓடாத படத்தெல்லாம் ஹையஸ்ட் கிராஸ்ன்னு சொல்றானுங்க. நாட்டுலதான் இது சொல்லுவோம் பெருதான் கலிகாலம் ஆகி போச்சுன்னு. அதுவும் இல்லாம இஷ்டத்துக்கு பிசினஸ், ஓவர்சீஸ் பிசினஸ் 80 கோடி 82 இல்ல கோடி. இல்ல அதாவது இல்ல பாஸ், நீ ஒண்ணு கூற இல்ல மேட்டர் என்ன தெரியுமா, இந்த கார்த்திக் வர்மா இருக்கான்ல, தக் லைஃப் வந்துட்டு லியோவோட ஓவர்சீஸ் பெருசு பிசினஸ் அதிகம்ட்டானுங்க. ஞாபகம் தான் அந்த டைம்ல நம்மளே முடிச்சோம். ஒருவேளை பொன்னியின் செல்வன் காம்பினேஷன் இருக்கு, அந்த ஒரு மயிரம் கிடையாது. அதான் சொல்றேன், இந்த மாதிரிதான் இப்ப இவனுங்க பாத்தியா சார் கூலி இல்ல கூலி எப்பேற்பட்ட இது தெரியுமா சார்னுவானுங்க. 500 கோடியாமே ப்ரீ ரிலீஸ் சேல்ஸ் என்ன டிஜிட்டல் இல்ல மச்சான். இப்ப பாரு, இல்ல நம்மள லீட் அடிச்சா நான் உண்மையிலே ஏத்துப்பேன். இப்ப இவனியா 2.2 இருக்கிறதுல ரொம்ப பெரிய ரைட்ஸுக்கு வித்தானுங்க, அப்புறம் அது பல்லு இழுச்சுன்னு போயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா இவனுங்க இல்லாததை போலாத கிளப்பி விடுறானுங்க, அதான் ஒரு இதுவாகுது. லீட் தான் என்னைக்குமே ஆனஸ்டா இருக்கணும், லீட் பண்ணா லீட் ஆச்சு. இவனுங்க என்ன தெரியுமா, ஜனநாயகனை விட ரைட்ஸ் அதிகமா வித்துச்சுன்னு பரப்பனாதான் படத்துக்கு ஐ பேருன்னு இருந்தானுங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியாது. எப்பவுமே விஜய் கூட கம்பேர் பண்ணி தாண்டா அவனை ஓட்டிட்டு இருக்கானுங்க. இல்ல இது யாராச்சும் வந்து கிளாஸ் எடுக்கடா. இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஹீரோக்கும் ஒரு ஹீரோ சைடு ஆக்டர் ஆகி மார்க்கெட் எல்லாம் சைடு ஆக்டர் ஆகி வேற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு? இண்டிவிஜுவல் அதர் ஸ்டேட் மார்க்கெட் ஹீரோக்கும் அவனுக்கு முதல்ல மார்க்கெட்டே இல்ல. பாலிவுட் ட்ரிபிள்ஆர்ல இருந்து ஜவான்ல இருந்து எல்லாமே மல்டி ஸ்டார் தானே. எங்களை மட்டும் ஏன் மல்டி ஸ்டார் சொல்றீங்கன்னு அதெல்லாம் கிடைச்சிருக்காங்க. டேய் அவனுங்க எல்லாம் மல்டி ஸ்டார் தான்டா. நீ வந்து இல்ல அப்படி பேசக்கூடாது. அப்ப அரங்கம் மதிரட்டுமேன்னு என்ன மைத்துக்கு விட்ட முதல்ல நீ ஒருதான் இப்ப இல்ல. அதாவது ஒருத்தர்னா வரான்ல, ஏன் மொத்தமா நிறுத்து. ஏன்னா ஒருத்தனுக்கும் ஒரு ஃப்ரேம் வேல்யூ இருக்குது, புரியுதா? அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்டாரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கான். இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஹீரோனா அதுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அவனுக்கு யாராச்சும் கிளாஸ் எடுக்கடா. சொந்தமா நிக்கவே வாக்கு இல்ல, சொல்ல முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல சத்யராஜ் உண்மையிலே அச்சல வச்சிருப்பாரு. சாரி பாதான் ரியலா பண்ணிட்டேன் அப்படின்னு. சீச்சி அதெல்லாம் இல்ல நம்மளுக்கு டீசென்ட் இது. இன்னொன்னு ஏகே அச்சா கூட கேக்குறதுக்கு 4 பேர் இருப்பான், தலைவர் அச்சா கேக்குறதுக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டான். அந்த ஒரு தைரியம் அவங்களே இல்ல. அதான் இல்ல கீழே பசங்க யோசிப்பானுங்க, என்ன லைக்ஸ் கோயில்ல பார்த்தா கோயில்ல பேட் பேட்ச்ன்ற மாதிரி. அதான் மாமா அவன் 2 பேர் கூட இல்ல மாமா, கிழட்டு பசங்க ஏதாவது தெருவில் நின்று இருப்பானுங்க. சேட்டலைட் பிசினஸ் சொன்னாரு, சன் பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப ஸ்டண்ட் வெஜிடபிள் எடுத்து காசு போட்டான். அந்த ரைட் ஏத்துக்கிட்டான், அவன் 100 கோடி கூட போட்டுப்பான். அடுத்த படம் ரஜினி கால்ஷீட். ஒரு நிமிஷம் இல்ல, இந்த புதுப்பேட்டையில வரல, அதான் பொட்டி எத்தனை வச்சுட்டு நான் கீழே நிப்பேன், சீட்ல என் பேர் வரணும். அதான் அந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு வந்து நிப்பேன், அப்டேட் வரணும், இல்ல செருப்பை எழுதி எடி பண்ற மாதிரி அதான் எல்லாம் இது பண்ணுறானுங்க. ஆனா நாளைக்கும் அவன் வரல, என்ன பண்ணுவேன்? தூக்குல தொங்குவிய? அதெல்லாம் இல்ல. ஆனா அவன் டெய்லி அடிங்க பொண்ணு காலங்காத்தால குட் மார்னிங் ட்வீட் எல்லாம் போடக்கூடாது. நேரா போய் கேவின் அட்டாக் பண்றியா, ஒரு டிஆர் வீடியோ அந்த 60 எத்தனை தெரியும் பாரு, அதை போடு, எதை வேணா போடு, ஒரே என்டர்டைன்மெண்டா அடிப்போம், புரியுதா? ஏன்னா இதான் டைம் பாஸ். பர்த்டே வரைக்கும் என்ன விராட் ப்ரோ சமந்தா வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அப்புறம் என்ன பர்த்டே அப்ப என்ன படத்துக்கு போறேன்? இல்ல அதான் ஆளுக்கு ஒரு பிளான் போட்டானுங்க, நான் ஒரு பிளான் போட்டுக்கிறேன். ஆனா கேவின் ஒரு பிளான் போட்டிருக்கான், பாப்போம், தெரியல. நாளைக்கு வந்துரும் நினைக்கிறேன் அப்டேட். இததான் நேத்து சொன்னானுங்க, நான் அதனாலதான் நான் தான் சொன்னேன். இல்லடா விடுவான். அப்படியா? சார் யாரு நீங்களா? ஓகே ஓகே. அதாவது இல்ல கிளிம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அது முன்னாடி அப்படிதான் பண்ணானுங்க. ஆனா வர்றது வைப் இருந்தது, பார்க்கலாம். ஆனா எது தெரியுமாடா பொற்காலம்? நாரடி பாட்டு
அதுக்கு ஒரு ப்ரோமோ ஒரு ஆமா வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு அப்டேட் விட்டான் ஏய் ரெடியான்னு அப்ப சொல்லி. இது எது அலமித்தியா பியோ அது வேற, அலமி அதெல்லாம் குத்து சொல்கொண்டா, அதெல்லாம் வேற அதெல்லாம் லெவலு. சொல்கொண்டா. அப்பா அதெல்லாம் யுவன் வேற சங்கர் லெவலு. யுவன் சங்கர் இருந்தான் பாத்தியா, உனக்கு எதுக்கு சோத்த போடுறாங்க, உனக்கு எதுக்கு காசு கொடுத்தானுங்க, உனக்கு என்ன பண்ணானுங்கன்னு ஒண்ணுமே தெரியாது, அந்த அவன் ப்ரொமோல கம்முன்னு இருந்தான். அந்த கால் மட்டும் தான் காட்டுவாங்க நடந்து வர மாதிரி ப்ரொமோல, அவ்வளவுதான். டேய் மச்சான் மச்சான், டேய் அலமி டேய் குத்துலாம் டேய் டேய் ஜனநாயகன் அப்டேட் வந்துச்சுடா. எங்க என்ன சொல்ற? சும்மா சொல்லுவேன் அப்படிதான், புரியுதா? ஜர்கானியா எரிச்சலாகுதா? இந்த மாதிரி தானே பண்ணுவேன் ஸ்பேஸ்ல. அலெக்ஸ் அட ப்ரோ பாவி, ஜோபில் நானே போன் சொல்றேன் எடுத்து அதெல்லாம் ஒண்ணு. டக்குன்னு பாத்தேன்டா டேய். ஆனா இல்ல பாஸ் இல்ல, நேரம் பாக்கெட்ல போன் வந்துருக்கு, வச்சிருக்கேன். நானே சொல்றேன் பாத்துட்டு. ஏய் ஆனா பிங்க் இல்ல வீலர்ல போட்டு நாரஸ்டாருடா கோழி கோழிய. பிங்க் தெரியாதா? வீலர்ல 68 கோடி. இல்ல பாஸ், அதாவது மென்டலானுங்க அவனுக்கு இருக்கிற, சாரி ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிற ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜனநாயகனோட அதிக ரைட்ஸ்ன்னு போட்டிருந்தானுங்க. பிங்க்ல வந்துட்டு அதெல்லாம் இல்லது, அவன் நார்த் இந்தியா சேனல் புரியுது, அதான் அவன் போட்டிருந்தான் ஜனநாயகன் ரைட்ஸ் அதிகம், ஆமா. நீ அது கம்மின்னு போட்டு விட்டானுங்க. இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு பிங்க்ல விஜய் கோல்டு காண்றானுங்க. டே நார்த்துக்கும் எங்களுக்கும் காத்தாடி விடுறானுங்க, புரியுதா? நார்த்துக்கு நாங்க ஏன்டா காத்தாடி விடணும்னு. தமிழ் ட்ராக்கர் சொன்னாவது ஒரு நியாயம் இருக்குது, எவனாவது காசு வாங்கிட்டு வேலை பார்ப்பான். யாரு உண்மையா சொன்னாலும் அவன் விஜய் ட்ராக்கர்ரா. ஆனா நவீன ஆல்ரெடி எரிச்சல்ல இருக்கிறவங்க கிட்ட மேல அனுப்புற பாத்தியா? சொல்லு. இந்த மாதிரி ப்ரோமோ ஏதாச்சும் பண்ணா சூப்பரா இருக்கும். ஏய் ஆமாமான கிளிம்ஸ் வருமா பிடிஎஸ் வருமான்னு தெரியாம உட்காந்துக்கிறான். பிடிஎஸ் வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப சொல்லல, இப்ப சொல்லல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது. அப்புறம் படம் பொங்கல் தானே. பியூட்டிஃபுல். என்ன இது? ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னு போய் பார்த்தா ஒரு ஆமை, நீ எதுக்கடா குறுக்கால வர, உன்னை பத்தியும் பேசல, நீ ஒரு சூப்பர் மேன், நீ எது பண்ணாலும் நாங்க பாலையா மாதிரி பார்ப்போம், நாங்களும் அரசியலுக்கு வந்தாச்சு எதுவும் பேசுறது இல்ல, போஸ்டிங் வேற குத்தி விட்டானுங்க, அது வேற பயமாக்குது. பாத்துக்கலாம். ஒருவேளை கேவின் அப்டேட் லேட் பண்ணான்னு வச்சுக்க, அந்த வேல் படத்துல ஒரு சீன் வரும், வடிவேல் போயின்னு இருப்பான், அண்ணன்வா போட்டு பக்கத்துல ஒரு அடிச்சுன்னு இருப்பான், பார்த்தல ட்ரெய்லர் ஒரு டெக்னிக் பாட்டு போட்டு என்ன அடி அடிச்சேன் லிம்பேஸ் மட்டும் ஓடல. இல்ல பாச, டிஎல்ல ஒரு மூதேவி வாரிசோடைய லீக்டு போட்டோ எடுத்து ஜனநாயகன் கிளிம்ஸ் லீக்டான், அதாவது லைக் என்ன கேள்றா, நாங்கெல்லாம் தரோம், புரியுதா? எதுக்கு இந்த மானங்கெட்ட வேலை? சொல்லு. நம்மளாம் கண்ணை பார்த்து எந்த படத்தோட ஃப்ரேம்னு கண்டுபிடிக்கிறோம். கண்ணா அதான் ஷூவோட ஃப்ரேம் பார்த்தே கண்டுபிடிப்போம். அதான் எங்க வந்து யாருக்கிட்டன்ற மாதிரி. அவன் வேற யாரும் இல்லப்பா, அந்த யூடியூப்ல தப்பு வைக்குமே ஒரு 4 நாதாரிங்க அந்த குரூப் சேர்ந்தவனுங்க. விஜய் என்ன காரியம் இல்ல பாச, யூடியூப்னு ஒண்ணு ஞாபகம், இனோவேஷன் பிளஸ்னு ஒரு கெருக்கு பாயம் இருப்பான். அவன் ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தான், அப்ப அப்புறம் போக அப்படியே ஒரு மாதிரி அம்பாட்டுக்கா. ஆமா ஃபாலோவர்ஸ் ஏறின உடனே வேற மாதிரி பேச கோளாறு. விஜய் அடிச்சு தமிழ்ல இருக்கும், அதான் விஜய் டைரக்டர் அடிக்கும், கேட்டா விஜய் ஃபேன் சொல்லும். இந்த பொழப்புக்காக தான். ஏன்னா கூலி படத்துக்கு ஃபேனா போயிடலான்டா. இல்ல கூலி படத்துக்கு ஃபேனா போயிடலான். இதுல ஒரு சில பேர் வருவாங்க, ப்ரோ நான் ஒரு லோகேஷ் ஃபேன் ப்ரோ, விஜய் அண்ணாக்கே லோகேஷ் பிடிக்கும் ப்ரோ, அதனால நான் கூலிக்கு சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. இதுல எனக்கு இல்ல, நானும் அட்லி தான், நான் அல்லு அர்ஜுனுக்கு தான் ஃபயர் ஓட்டுனா. அதாவது இவனுங்க பரட்டும், ஆனா இல்ல நம்ம ஆளுங்க ரொம்ப டேஞ்சர் மட்டும் நல்ல விஷயம் இல்ல சப்போர்ட் பண்றோம்டா, அது ஏன் என்ன பண்ணிட்டான், நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா அதான் வேட்டன் ஆக போகுது. சொல்லு. டிவிகே ரமேஷா, சாரி ராம் பிரகாஷ் ப்ரோ. எப்போ ப்ரோ ஜனநாயகன் அப்டேட்? நான் ஒண்ணுல ப்ரோ, இல்ல ப்ரோ அப்லோட் பண்ணியாச்சு, நான் தான் அட்மின். இப்போ போய் அமுத்தனத்துக்கு உடனே வந்துரும். அதோ இப்போ மணி 10:25 10:30 வந்துரும் பாருங்க. சிவாஜில வர மாதிரி சொல்லி. ஆனா விராட் ப்ரோ யோசிச்சு பாரு, திடீர்னு உண்மையில 10:30 வந்துச்சா, ஆஹாதான் இந்த சொல்லாம போயிரதான் என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே.
அலெக்ஸ் பாப்போம். அன்னைக்கு ஐடி மீட்டிங் வந்திருந்தனே. வந்திருந்தேன் நானும் நிறைய விக்னேஷ் சார் நான் பக்கத்துல இருந்த உன்னதான் பார்க்கவே முடியாம போச்சு. இல்ல நீங்களாம் அங்க போய் கட்டி புஷ்னு உருண்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? காத்து வரல இந்த சைடு வந்துட்டேன். இதுல உன்னை அத்து காட்டுறேன்னு சொன்ன கடைசியில இதுல காட்டவே இதுல இல்ல. தெரியாத விக்னேஷ் ஒரு அத்து கூட்டணும்ட்டு புஷான் கூட போட்டோ வாடுறான்னு இழுத்துன்னு போறாரு. ப்ரோ நீங்க எடுங்க ப்ரோ அப்புறம் தெரியும் சொல்லிட்டு நான் இதுதான் இப்படி வந்துட்டேன். அவரு தான் பிண்டட்டு கூட போட்டிருப்பாரு, ஒரு புஷான் கூட போட்டோ எடுத்துப்பாரு. நான் குருதலை கூட போட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் இதுதான். ஓகே. அப்புறம் உனக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் அலெக்ஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் பேச வேணாம் சார். ஏன்னா சில பேர் பொறாம்பூச்சி அலையிறானுங்க, புரியுதா? நம்ம சைட்லயே அது இருக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா அதான் மேட்ரு என்னன்னா, நம்மள நம்பி பொறுப்பு இருந்தாலும் தான் அதை ஃபாலோ பண்ணின்னு டீசெண்டா தான் அதை பண்ணுவோம். முதல்ல ஏற்கனவே பண்ணது தான் திரும்பவும் பண்றோம், அவ்வளவுதான். எல்லாம் அதான் எல்லாம் யூனிட்டியா சேர்ந்து பண்ணுவோம். அதான் இன்னொன்னு, தளபதி அக்கௌண்ட்ல நம்ம பேர் வந்தது பெரிய விஷயம். அதுலயும் என் பேர் அலெக்சன் தேனானுங்க பேர், அவன் நினைச்சாதான் பாவமாகுது. பரவாயில்ல இருக்கட்டும். நான் சொல்லலாம்னு தப்பு இல்ல. சரி இப்ப ஜனநாயகன் எங்கடா அதான் பூஜா இதை கூட அப்டேட் ஊத்துறா ஒரு போட்டோ போட்டு, நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன், படம் இதுதான், இந்த மாதிரி ஆக்டர் தான் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. இவன் கேவி என்னதான் பேருக்கு தான் இருக்கானு கேட்டா உண்மையில இவனுங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு அப்டேட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் இல்ல. டைப் பண்ணிட்டு கூட போலாம்டா. இவனுக்கு இது புரியுதா? சோம்பேறித்தனம். சோம்பேறி இதெல்லாம் இங்க உருப்பட போகுது. இவனுக்கு கிட்ட போய் இவனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் குத்து வச்சிருக்கோம். கோ ப்ரொடக்ஷன் யாரு? கோ ப்ரொடக்ஷன் இருக்கா? கோ ப்ரொடக்ஷன் செவன் ஸ்கிரீன் லலித். இல்ல ஜெகதீஷ் தான். இல்ல ஜெகதீஷ் அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சு. அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, அதனால அவர் நம்ம இது பண்ண வேணாம். அதனால கேவினே ட்ரை பண்ணலாம். இல்ல ஜெகதீஷ் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா முடியாது. அதனால கேவின் இல்ல, கேவின் தானே ப்ரொடக்ஷன் ஹவுஸ். தமிழ்நாடு தான், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் அதான் வாரிசு மாதிரி. வாரிசு மாஸ்டர் ப்ரொடக்ஷனே வந்தாதான் வாரிசு லியோ மாதிரி. லியோ அவன் தான் சன்ஸ்கிரீன். ஆனா வாரிசு மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூஷன் போல. டி சீரிஸ் அது. ஆனா டி சீரிஸ் ஆமா, நம்ம படம் டி சீரிஸ் வித்தது மொத தப்பு. ஆனா வித்துட்டாச்சு, வேற வழி இல்லை. நானும் பாக்குறேன். சோனி மாஸ்டர்லாம் செம்மையா இருக்கும் தெரியுமா? சோனி மியூசிக் சவுத்துல அதான் இதுல சோனி தான் கரெக்டான ஆளு, பக்காவா இருக்கும் ஆளு, ஸ்மூத்தா. அவனுங்க டி சீரிஸ் அப்டேட் விடாம அப்படியே இறக்கி விட்டுருவானுங்க. இவளையா வாரிஸ் ஆல்பம்லாம் சோனி கிட்ட கிடைச்சதுன்னு பிரிச்சு மேஞ்சிருப்பான். என்ன பண்றது? ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, சொல்லுங்க இல்ல, நம்ம தான் வந்துட்டு ஒரு பாலுங்க இடத்துல போனோம்னா இன்னொருத்தவன் ஜி5ல மாட்டேனா அப்ப துணிவு, அப்பதான் மனசு நிம்மதியா இருந்தது. ஓகே சொல்லுங்க விக்னேஷ், உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. நான் இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். 105ன்னு சொல்லுங்க. அது என்ன 105? 5 வயசு எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஏதோ ஒரு ஜப்பான்ல கூட ஒரு கிழக்கு 105 வருஷம் வாழ்ச்சான். கிழக்கு இல்ல மூதாட்டிய சார். ஆனா அரசியல் இங்க இவளையா விக்னேஷ் புரோகம், அதான் விக்னேஷ் புரோகம் போஸ்டிங் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அவர்லாம் கார்ல ஸ்டிக்கர் ஓட்ட போயிட்டாரு. சரி, அப்புறம் பேசிக்கலாம். கோ ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கேட்டல, ஆர்எஸ் என்டர்டைன்மென்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. என்னது ஆர்எஸ்? அதான்டா கோ படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. டேய் ஒரு கூட்டுன்னு போயிடு இருக்கிற காண்ட்ல ஜனநாயக நடவடிக்கை வராம இருக்கேன். அப்புறம் தான் அதுவும் இவர் இந்நேரம் இதை வாட்ஸ்அப் கால்ல சொல்ல மாட்டாரு தெரியுமா? வாட்ஸ்அப் கால் நிம்மதியா இருப்பாரு, ஏன்னா அங்க சொன்ன தனியா இருக்குன்னு திட்டம் தெரியும் அவருக்கு, புரியுதா? இங்க வந்துட்டு சொல்றாரு, இங்க திட்ட மாட்டேன். திட்ட முடியாது. அலெக்சாண்டர்ல எனக்கு தெரியாது, நான் வாட்ஸ்அப் கால் இல்ல. கூகுள்ல போய் கிரேட் அலெக்சாண்டர் அடிங்க வரும். எரிச்சல் வருதா இல்லையா? இந்த காமெடி இந்த மாதிரிதான் டெய்லியும் பண்றீங்க. இந்த கைய வெளியில வச்சு புதைச்சாங்களா அவரையா? சரி, கைய வச்சாங்களா அதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. இல்ல மேட்டர் என்னன்னா, இல்ல அப்டேட் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தப்பில்லை. இன்னைக்கு வரும்னு சொன்னது எந்த அது பழைய டெக்னிக் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து வாய்ஸ் அப்டேட்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு உட்காந்து பாருங்க. அடுத்து அப்டேட்
ஓகேவா வரவே வராது. ஆனா ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டு திட்டிட்டு ப்ரோ இருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஏஜிஎஸ் டீம் அப்டேட் தந்துச்சு அபிஷியல். அந்த பேக்ரவுண்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவனுக்கு அப்டேட் தரானுங்க. அதான் அர்ச்சனா கல்பத்தியோட இன்னொரு கல்பத்தி எனக்கு அதெல்லாம் அப்டேட் கொடுத்ததுங்க. அதான் ஜனநாயகன் அப்டேட் வருதுன்னு நம்ம பசங்க ஃபயர் வர்றானுங்க, அப்டேட் வர போகுதுன்ட்டு ப்ரொடக்ஷன் டீம் மறந்துட்டானுங்க. புரியுதா? இன்னும் கோட்லயே இருக்கானுங்க. அதான் அந்த மைண்ட்லயே எது ப்ரொடக்ஷன் எதுன்னே மறந்துட்டானுங்க. செவன் ஸ்கிரீன் போட்டா கூட பரவாயில்ல, நம்பலாம். என்ன மேட்ச் அதித்தின்னு எந்த இருக்க டீம்னே அக்கௌண்ட் தெரியாம அதான் இந்த பிரேம்ஜி கையில பாலுக்கு விட்டுட்டு அவுட்டு. வர்றாங்க. அதித்தி, ஆமா அவங்களும் போட்டாங்க. அதித்தி தான், அவங்க தான். அவங்க கோட் டைம் ஆக்டிவ் வந்தாங்க. ஒரு நியாயம் இருக்குது. எவனோத்த ரிக்வஸ்ட் யாரான் விக்னேஸ்வரம் மாதிரி இருக்கு. இவர் இருக்கும்போது எப்படி அங்க வரும்? அப்படியா? அது இதுவா இருக்கும்டா. உங்களுக்கு சிவாவா சிவாவை ஓ கூப்பிடலாம். கூப்பிடுறான். மண்டை சூடு. ரேவந்தா விக்னேஷா, இது என்ன புது அக்கௌண்ட்? பழைய அக்கௌண்ட் என்னாச்சு? இருக்கு. நிறைய அக்கௌண்ட் இருக்கு. அதுல வந்தா ஸ்பீக்கர் தர மாட்டான். யாரு? அதாவது இப்ப நான் உனக்கு கோஸ்டோட குத்துட்டு உக்காந்துக்கிறேன், புரியுதா? நீ கோஸ்ட் வராம அங்க இருக்கிற, அதுவும் பேக்கப் ஐடி இல்ல. நான் வேற ஐடியில வரணும்னு எனக்கு ஆசை. நீ போட்டோ கூட வந்து. ஆமா, இன்னைக்கு லக்ஷ்மிகாந்த் ஒரு போஸ்ட் போட்டுச்சு. என்னன்னு பார்த்தா எலிவேஷன் தான் அந்த சீன்ஸ் அதெல்லாம் போட்டு, அதான் ஜெயிலர்ல அந்த இன்ட்ரோல் சீனோ ஏதோ ஒன்று, கிளைமேக்ஸ் அது இன்ட்ரோல் சீன் நினைக்கிறேன். அதான் லியோ வந்துட்டு இன்ட்ரோல்ல கண்ணாடி உடைக்கிறது. அதுக்கப்புறம் விக்ரம்ல இன்ட்ரோல தான் ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் அது போட்டிருந்தான். 4வது தான் எல்லாம் திட்டுன்னு இருந்தானுங்க. அது திட்டினது யார் தெரியுமா? நம்ம ஃபேன்ஸ் இல்ல, சூர்யா ஃபேன்ஸ் திட்டுறானுங்க. என்னன்னு கேட்டா ஜிபியூல அந்த செவ்வூல சொக்கா போட்டுன்னு வருவாரு தலை, செவ்வூல சொக்கா போட்டு டிராகன் டாட்லாம் இருக்குமே, விக்னேஸ்வர் கூட அந்த மாடல்ல சட்டை கேட்டாரு. அதான் அதே மாடல்ல அதான் அந்த சீன் எடுத்து போட்டு எல்லாம் திட்டிருந்தானுங்க. விக்னேஸ்வர் உனக்கு அந்த சீன் போச்சுதா? எதுடா அந்த இன்ட்ரோ ஜிபியூல. ஜிபி எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா பர்சனலா. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. அதோட விட்டுரு. அதான் அதோட விட்டுறணும். கடந்து போய் ஒரு கிளிம்ஸ் விட்டா நல்லா இருக்கும். ஆனா கிளிம்ஸா இல்ல பிடிஎஸ் வீடியோன்னு தெரியல. அதான் பிஹைண்ட் சீன் அந்த மாதிரி. ஆனா விக்னேஷ் ப்ரோ யோசிச்சு பாருங்களேன், இல்ல ஜூன் 22 ஒரு மிட் நைட்டோ இல்ல 6 மணிக்கு அதான் அந்த மாதிரி வருது. தளபதி வந்துட்டு அதான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறாரு, இலவு கொட்டுற மாதிரி ஒரு வீடியோ வருது. என்ன நடக்கும்? ஏண்டா வாய கழுவடா, என்னடா பேசிட்டு இருக்க? இல்லங்க, இன்சைட் சோர்ஸ் கிளிம்ஸ் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. பேசுறோம் அலெக்ஸ், எதுவுமே பேசுறீங்கன்னா சும்மா பேசுறோன்றதுக்காக பேசுறேன். சரி, இப்ப நான் சொன்னது என்ன தப்பு? உண்மைதான். வார்த்தை அளவு கிளவுனா எதுக்கு பேசுறோம் ப்ரோ? உண்மையிலே நம்ம அதுதான் ப்ரோ இருக்கு. பேசுறது போல ஒழுங்கா பேசுறதுக்கா உண்மை இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இல்ல வந்தா இலவ கொட்ட மாட்டோம், நம்ம அதுதான் இருப்போம். ஏன்டா இந்த மாதிரி இது பண்ற? இவருன்னா எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறாரு. சரி விடுங்க, அதை சொல்லக்கூடாது, அதான் ஞாபகப்படுத்த கூடாது. பாப்போம், இது வந்தாலும் சரி, கேக் வெட்டினாலும் சரி, நம்மள வெட்டினாலும் சரி, உள்ளத உள்ளபடி சொல்லணுங்க. பின்ன எல்லாரும் ஏமாத்தினுக்க சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரியும், நீ சொல்லிதான் தெரியணும் இல்ல, புரியுதா? சும்மா இது பண்ணிடலாம். கன்ஃபார்மா வார்த்தை நெகட்டிவா ஏதோ பேசிட்டு இருக்கு. நெகட்டிவ் தான் இது. எப்படின்னா இந்த இல்ல விக்னேஸ்வர டாக்டர் பத்தல வர மாதிரி சொல்றாரு. அதான் இந்த பிரியங்கா மகன் சொல்லுவேன், செத்து போறவங்க கிட்ட போய் காதுல ஓதனா கூட அதான் பண்ற மாதிரி இருங்க. போறாரா? இருக்கட்டும். உண்மையை சொன்னா ஏன் இப்படி ஆகுறாரு? நம்ம பேசுவோம், கோச்சிக்கிறாருப்பா. ஏன்டா அடிச்சுக்கிற? ஏய், இவ்வளவு நேரம் பேசியிருந்தா அவர் தான் வந்தாரு போனாருன்றேன். அடிக்கலான்ட்ட. டேய், அவருக்கு தான் ஃபீல் ஆயிடுச்சு, புரியுதா? லாஸ்ட் டைம் இன்னொன்னு ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப நம்ம மட்டும் என்ன, அதாவது எப்படின்னா அதான் நம்ம மட்டும் லாஸ்ட் டைம்ல கை தட்டினா இருக்கும். இல்லடா, இவனுக்கு பண்றதே காண்டா ஆகுது டிஎல்ஃபுல்லா. நீ வேற ஏன் சொல்லி காட்டுறா? விடு. இல்லடா, நான் உங்க மைண்ட ட்வின் பண்றேன். அதாவது எப்படின்னா
எல்லாரும் கிளிம்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி திடீர்னு பிடிஎஸ் வந்துச்சுன்னு அப்போ உட்காந்து இளவு கூட்டுறதுதான் ட்ரெயின் ஆகிக்கங்கன்ற புரியுதா? ட்ரெயின் ஆகிக்கணும். அதான் அதெல்லாம் ஆயிப்பானுங்க விடு. என்னத்தா இதான் அன்னைக்கு ஒரு தடவை சும்மா உட்காந்து இருக்கும். அப்பதான் வருது தெரியாதா விஜய் அதான் லாஸ்ட் டைம் அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் அதான் பாக்குறேன். எல்லாரும் பக்குன்னு ஆயிட்டானுங்க. தான் நெஞ்சாடு. ஆனா இல்ல இப்ப சரி இல்லடா, இப்ப சிரிக்கிறேன். அந்த டைம் ரெக்கார்டிங் ஸ்பேஸ் நானே எழுதிட்டேன், எல்லாம் எழுதுவோம், எல்லாருமே எழுதிட்டோம். உண்மையிலே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ல எழுதுது அப்பதான் தெரியுமா எல்லாருமே எழுதிட்டோம். ஒருமாதான் அது ஒரு மாதிரி சொல்லக்கூடாது, வேற மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்லுவான் தெரியுமா, தான் நீ என்ன அடிக்கல உதைக்கல, உசுரை மட்டும் உருவி எடுத்துட்டேன்ற மாதிரி இருந்து. ஆனா அந்த டைம் தான் விராட் ப்ரோ, அதாவது இப்ப இருக்கிற மாஸ்டரை பார்த்த ஃபேனா இருந்தவங்க கூட பரவாயில்லன்னு தோணுச்சு. சின்ன வயசுல இருந்து இந்த ஆளை பிடிக்கும்ன்றதுனால ரொம்ப இது ஒரு மாதிரி எமோஷனலா அட்டாக் ஆயிடுச்சு. இந்த சேட்டான்ஸ் எல்லாம் இருந்தானுங்களே அவனுக்கு ஜாலியா இருந்தானுங்கப்பா. என்னமோ தெரியல, அவனுக்கு பேருக்கு தான் ட்வீட் போடுறானுங்க. அதான் என்ன சொல்றது, விஜய் அண்ணா வந்துட்டு நாங்க எமோஷனலா இது வந்துட்டு பாக்குறோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அழுவுறதெல்லாம் தமிழ்நாடு பீப்புள் தான். கேக்குதா? அந்த வீடியோவே ஃபுல்லா எமோஷனல் பயங்கரமா இருக்கும். அந்த சலூன் கடைக்கு பேர் வைக்கிறது, இனிமேட்டு எங்க வீட்டுல வந்து விஜய் படத்துக்கு பையன் கூட்டிட்டு போக சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படி ஃபுல்லா எமோஷனல். இது அந்த வீடியோ எல்லாம் இன்னொரு டைம் பாத்துற கூடாதுன்ற பேரு இருக்கும். தெரியாதா? ஒரு டைம் நான் பாத்துட்டேன் ப்ரோ, பாத்துட்டு தெரியாம காட் பண்ணிட்டேன். என்ன போட்டேன்னா தெரியாம பாத்துட்டேன்னு போட்டேன். அது வேற ரீச் ஆயிடுச்சு, ரெண்டு கேக்கிட்ட லைக் போயிடுச்சு. இவனுங்க கமெண்ட்ல பாக்கணுமே, டே உனக்கு கொல்லாம விட மாட்டேன், நீ பார்த்த உன்னோட வச்சுக்கன்றானுங்க. அதான் டே தெரியாம போட்டேன். ஆனா அது ரொம்ப எமோஷனல் வீடியோ இருக்குதுல. அதான் என்னைக்காவது ஒரு நாள் இல்ல நவீன இவனுக்கு அப்டேட் ரொம்ப இல்ல விராட் ப்ரோ, எனக்காவது ரொம்ப அப்டேட் கேட்டு ஏதாவது ப்ரொடக்ஷன் சொசைட்டி பணம் இல்ல தளபதி திட்டுவானுங்க. அன்னைக்கு கோட் பண்ணி விட்டுறான் இருங்க. அதெல்லாம் கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு மெட்டீரியல் மாதிரி பாத்துக்கலாம். தப்பி தவறி கூட அந்த வீடியோ ஓபன் பண்ணிட கூடாதுன்னு இப்ப இருக்கிறேன். விடல சினிமா நம்ம ஆஃப்லைன்ல நிறைய பார்க்கலாம். பூஜாக் தே, மமிதா பைஜு, பிரியா மணி, ஜிவிஎம், எத்தனை லிஸ்ட் சொல். இவன் இது தலைவா படம் வந்தப்போ படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டானு தெரியுமா? படம் ரிலீஸ் ஆகல. தெரியும். ஆமா தளபதி கூட சொல்லியிருப்பார். படம் ரிலீஸ் ஆகலினே அப்படி இருந்தானுங்க. படமே வராதுங்கிறப்போ அதான் சொல்றேன். ஒரு சில பேர் கூட சொல்லுவானுங்க, அதான் உங்க அண்ணன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டான்னு. இப்ப நீயே ஒரு ஹீரோவா இருக்கிற, உன் படம் ரிலீஸ் 10 நாளா உன் படம் ரிலீஸ் ஆகல, தமிழ்நாட்டுல தடுத்துட்டானுங்க. உன் ஃபேன் எல்லாம் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்தே போயிட்டான், புரியுது? அதான் செத்து போனா எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை சாரி கேட்கறதுல ஈகோல எதுவும் ஆயிட போறது இல்லை. நானா இருந்தா யாரா இருந்தாலும் கேட்பானுங்க, அதான் மனுஷன், புரியுதா? அதான் என்ன மேட்ச் என்ன எதுன்னு தெரியாம வந்து இவனுங்க கேட்பானுங்க. இவளையும் இவ்வளோ அரசியல் கட்சி அடிச்சு எத்தனை எல்லாரையும் அடிச்சிருப்போம். நம்மளுக்கு இந்த பயம் இது அந்த மாதிரிலாம் இல்லதான். பயம் இருந்தா இவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டோம். முதல்ல அரசியல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு வீட்டு அமைச்சிருவானுங்க, பேசுவானுங்க உட்காந்துதான் ஏதாவது வாயில பீடா போட்டுக்கின்னு. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அவன் ஒரு சூசைட் பண்ணிட்டான், மத்தவன எந்த அளவுக்கு அவனே ஹக் பண்ணிருப்பான். இல்லடா, இருந்தா எம்என்எம் கட்சி மாதிரி இருந்துடணும், புரியுதா? இல்ல தலைவர் மாதிரி இருக்கணும். தளபதி மாதிரி தான் இருக்கிறது கஷ்டம்டா. பகாந்த எலான் மஸ்க் அட்டாக் பண்ணிட்டு அதான் அவங்க மாதிரி ஊரோட ஒத்து போய் வாழ்ந்திருக்கோம். நம்மளதெல்லாம் ஏறினா ரயில் அந்த மாதிரிதான். எதுக்கு இது சொன்னா, அந்த மாதிரி உங்களை நீங்களே கஷ்டப்படுறதுல தளபதி விரும்ப மாட்டாரு. ஜாலியா இருக்கு, லாஸ்ட் டைம் ஜாலியா இருங்க, பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவரு ஜெயிஸ்டார்னா அவர் அடிக்கடி டிவில கூட பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்க, லாஸ்ட் படத்தை அவ்வளவுதான். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, யாரும் உங்களை நீங்க ஹட் பண்ணிக்க வேணாம். டெய்லி பார்க்க போறோம் தளபதி, ஓகேவா? டெய்லி பார்ப்போம் பாலிடிக்ஸ்ல. அப்புறம் ரீலிஸ்ட்ல நிறைய வரும், அதே தனி வைப் தான். அலெக்ஸ் கேக்குதா? நீ பேசுற கேட்கவே இல்லை. நவீன் நீ பேசுறத கேட்கல. நான் பேசவே இல்லைண்ணா, அவர் பேசல நினைக்கிறேன். அப்ப அந்த சிம்பிள் மட்டும் காட்டுது. கேக்குதா?
அவன் ஃபுல்லா பக் பண்ணி தான் வச்சிருக்கான். இல்ல 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 இவன் பக் ஆகுதுன்னு சொன்னதான் இப்ப ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதான் அப்படியே ஒருத்தனுக்கா சொல்லி ரீகனெக்ட் பண்ணதுன்னு அவதான் சூப்பரா போகும். ஆனா இல்ல இப்ப நீ ஆபீசர் சொன்னால லாஸ்ட் டைம் தான் நல்லா செலிப்ரேட் பண்ணோன்னு உண்மையிலேயே அதனால தான் படம் வந்துட்டு கமர்ஷியல் ஆகும். அனிருத் எல்லாம் போட்டாங்க புரியுதா? ஏன் இப்ப தளபதியே லாஸ்ட் படம்னு வரும்போது யார வேணா போட்டிருக்கலாம். அதான் அனிருத்த போடுறதே கமர்ஷியல் இதுதான். இன்னொன்னு கேமராமேன் இருக்கிறது எல்லாமே படத்துல இருக்கிறதான் 2 வில்லன் புரியுதா? 2 வில்லன் எல்லாம் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுனாதான் மாசான ஒரு படம் தான். ஆனா பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும். இல்ல ஆமா பிரகாஷ்ராஜ் விஜய் கட்டி பூச்சின்னு இருப்பான். நாங்க போயிட்டு ஸ்கிரீன்ல கை தட்ட போறோம். இப்போ பிரகாஷ்ராஜா வில்லன் தானே? டேய் அவன் அசுரன் தவிர எந்த பத்தெல்லாம் வந்து நல்ல இது பண்ணிருக்கான். அதுவும் அசுரன் கண்டென்ட் போடாது. கமர்ஷியல்னாலே சத்யராஜ் தான் சாரி பிரகாஷ்ராஜ் எதுக்கு போடுறாங்க? வில்லன் தான் அவன். வில்லன் தான் வேற என்ன பெரிய அணியா வேற பேரு. ஆனா கன்ஃபார்மா வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் விட்டா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிடிஎஸ். ஆதில விஜய்க்கு பிரகாஷ்ராஜ் அப்பாடா. ஆதில அது ஓகே இருக்கட்டும். அது எப்பயோ அந்த படம்டா. இல்ல இப்ப பிரகாஷ்ராஜ் எப்படி பாப்பாங்க? அதான் இப்ப ஏன் வாரிசுல எடுத்துப்போமே. ஆனா வாரிசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபீல் குட் மாதிரி நீ வில்ல இருந்தாரு இல்ல கட்டினா நாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு பண்ற மாதிரி. அதான் சும்மா பேருக்கு எனக்கு மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன தோணுது, இந்த இவர் வந்து பொறுத்து இருந்துட்டாரு. வாரிசுல இவனுக்கு பண்ண அழிச்சாட்டிதான் சரி. இவனுக்கு எம்ம மாதிரி வந்தாலும் நம்மள தொலை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அதுக்கு நம்மளே கட்சி ஆரம்பிச்சுட்டாரு போல இருக்கு. எவன் மாதிரி வந்தாலும் நம்மள தொலை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. வாரிசுக்கு ஒண்ணு பண்ணதெல்லாம் இவன் போனா அவனும் தொந்தரவு பண்றான், அவன் போனா இவனும் தொந்தரவு பண்றான் நம்மள மட்டும் அப்படின்னு. நானே கட்சி ஆரம்பிக்கிறேன்டா. இந்த அரசியல் அடி ஈஸ்வரன் ஒருத்தர் இருப்பான் திரும்ப ரெக்வஸ்ட் கேக்குறான். தம்பி போன வாரம் வந்திருக்கணும் நீ புரியுதா? உன்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிருப்போம். இந்த வாரம் நாங்க எதுவும் பேச முடியாதுப்பா. அதான் இருக்குதெல்லாம் ஜனநாயகன். இருக்கிற வைப் ஃபுல்லா சினிமா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஏதாவது பெரிய விஷயம் ஏதாவது அரசியல்ல நடந்தா எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. ஆனா இப்ப எதுவுமே நடக்கல. அப்டேட் வர்ற டைம்ல பெருசா அரசியல் எதுவுமே நடக்காம பேசக்கூடாது. ஏன்னா பேசி என்ன போகுது? அதுவும் ஸ்பேஸ்ல புரியுதா? ஸ்பேஸ்ல ஏதாவது டிபேட் இருந்தா பேசலாம். இப்ப ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். நோ டிஸ்ட்ராக்ஷன், ஃபுல் என்டர்டைன்மெண்ட். தளபதி பர்த்டே பெருசா கொண்டாடணும். அத மீறி நீ ரெட்டை இலைன்னு என்ன பூவை காதுல வச்சுன்னா அந்த ரெட்டை இலையே சைட்ல வச்சுக்க. அடுத்த மாசம் ஆமா அடுத்த மாசம் தான் தளபதி வந்துட்டு தான் டிவிக்கு சொல்லு ஸ்பேஸுக்கு வந்தோமா, தளபதி படத்தை 2 படத்தை பத்தி ரெஃபரன்ஸ் சொன்னோமான்னு போயிட்டு இருந்தா யாருக்கும் எங்க பிரச்சனை கிடையாது. அதை விட்டு அரசியல் வந்தேன்னா விக்னேஷை கூப்பிடுவேன். அவ்வளவுதான். அவரு நேரம் போவாரு. அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ 1980 போவார். புரியுதா? சுமார் ப்ரோ கேளுகளை இருக்கு போறாரு, கேட்டு மேல வந்துட போறாரு. சீச்சி இல்ல அந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரா? புரியுதா? நம்மளுக்கு அந்த 80s தெரியாதுரா, அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா இல்ல ஆனா பாஸ் நேரம் விக்னேஷ் ப்ரோ கீழே வேற அடியில இருந்து நிறுத்துக்க. ஆனா சர்க்காஸ்டிக்கா கலாச்சிட்டு சமாளிக்கிறேன்ல உனக்கு. நீ ஒரு நாள் மாட்டும் போது கும்பர் கட்சி காசுல என்ன மட்டும் பாரு. வெடிய ஸ்பேஸோட கவலைப்படாத. அவர் என்ன இருந்தாலும் கரெக்டா எடுக்கிறாரு இல்லையா? இன்னும் அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் இல்ல. ஹே பிரபு, நம்ம ஏதாவது பர்த்டேக்கு அப்டேட் கேட்டா ஒரு நியாயங்குது. கூலிக்கு அப்டேட் கேட்டுங்கிறானுங்கப்பா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அது விட்ட அப்டேட்டே ட்ரெண்டாக்க வைக்கல. அதான் இது எப்படி இதுனா ஏன்டா இல்ல கேஸ்டிங் அப்டேட் ட்ரெண்ட் ஆகல. அந்த அரங்கம் மதிரட்டுமே வந்துட்டு அது ட்ரெண்டாக்கி விட்டானுங்க. ஆனா அது வியூஸ் எல்லாம் பாரு எதுவுமே ட்ரெண்டா இருக்காது. புரியுதா? அது மீமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உண்மையிலே அது ஓகே, நல்ல விஷயம். ஆனா அந்த பாட்டு இருக்குது அதுவும் பெருசா எல்லாமே அந்த பாட்டை டிஆர் பாடி இருக்குதாரம்பா, அந்த ஜிங்கிச்சிக்கா பாட்டை. இப்ப அடுத்து இல்ல அடுத்துதான் பாட்டு சிம்பு தானே பாடி இருக்கான்.
டேய் அது வேறடா, இது இவன் வேற ஜிங்கிச்சா போயிட்டு. ஏன்டா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க? 2 ஜிங்கிச்சாதான். எது பெரிய என்ன எப்படியோ ரெட்ரோவோ ஹிட்டும் பாத்துட்டேன்டா. நீயே சும்மா இருக்கிற ஜலபுல ஜங்குன்னு நிறுத்து விடு. அலெக்ஸ் ஹிட்டோ ரெட்ரோவோ எப்படியோ பாத்துட்டேன்டா. ரெட்ரோ ஹிட் 3 நல்லா இருக்கும். ரெட்ரோ வந்துட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஹிட் செம்மையா இருக்குடா ஹிட். அதே ரத்தம் தெரியும். எனக்கு இத பார்த்தா 1 and 2 ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்க்கணும் தோ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், செகண்ட் பார்க்கல, தேர்ட் பார்த்துட்டேன். செகண்ட் தேர்ட் மட்டும் இல்ல கேமியோ வருவாங்கல. ஏண்டா இந்நேரம் அப்படி இல்ல, அப்டேட் விட்டா ஹிட் ஆகின்னு இருக்க வேண்டிய பசங்கடா நாங்க. எங்களை போய் தெலுங்கு படம் ஹிட் 3 பத்தி பேச வச்சிட்டானுங்க பாருன்ற மாதிரி. இது என்ன பண்றது? இல்ல உண்மையா நல்லா இருந்துச்சு படம், எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. நீ ரொம்ப லேட். நாங்கெல்லாம் வர்ணிச்சு முடிச்சே 2 நாள் ஆகுது அந்த பத்த. கிளைமேக்ஸ்ல ஒரு ரேப் ஒண்ணு வந்துச்சு, அதான் செம்மையா இருந்துச்சு ஃபைட்டுக்கு அது. ஆனா இதுல நான் யார் தெரியுமா? நான் போன மால் தியேட்டர்ல வந்துட்டு அந்த படம் தமிழ் டப்ல ஓடி இருந்துச்சு ஹிட் 3. அதை விட்டுட்டு ரெட்ரோக்கு போனேன். என்ன செருப்பால் அடிக்கணும், புரியுதா? அதான் இந்த சொல்லுவோம் பாரு, இந்த ஒரு படத்துல வந்துட்டு தான் தோத்துக்கிட்டே இருக்கேடா இந்த மாதிரி. தியேட்டர் எல்லாம் பயங்கரமா இருந்திருக்கும் படம். இல்ல நான் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு பிடிக்கும். ஆனா இனிமே கார்த்திக் சுப்ராஜ் என்ன மயிருக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? குமர்லாம் இருக்கான் பாரு அன்னைக்கு. இல்ல குமர்லாம் கால் பண்ணிக்க எனக்கு கலாச்சம் தான். பேட்டை பிடிக்கும்னு மகான் பிடிக்கும்னு அப்படின்னு அப்படிதான் போனேன், புரியுதா? பேட்டை மகான் மாதிரி இருக்கும்னு போனா இனி கார்த்திக் சுப்ராஜை நம்புவேன்ற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இருக்கட்டும். கேம் சேஞ்சரோட விட்டுருக்கணும். ஆனா இல்ல ஆனா மாமே இதெல்லாம் பரவாயில்ல. தக்லீஃப் ஒருத்தன் கூப்பிட்டான், அப்பயே உஷாராயிட்டேன். பரவாயில்ல. நைட் ஷோ பார்த்தேன்டா தக்லீஃப். அப்பப்பா நைட் ஷோ பகல்ல பார்த்தாலே நைட்டு இல்ல பகல்ல பார்த்தாலே நைட்டு போகிற மாதிரி தூங்க வருமே. அதான் அதேதான். சரி, ஓகே. அதான் எல்லாரும் கண்ட்ரோலா பேசுங்க. இல்ல அது இல்ல, இன்னும் பாக்கணும். பாக்கணும் நானும். இன்னொன்னு இல்ல இப்ப ஒரு நிமிஷம், மத்த ஆக்டரை யாரும் அடிக்க கூடாது. படத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்லலாம், அதுவும் மத்தவனை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவுமே ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் டிவிக்கு, புரியுதா? ஏன் திரும்ப இதை ஏன் திரும்ப சொல்றேன்னா, அதான் ஒரு ஃப்ளோல போறோம்னா அப்படியே போயிடுவோம், அதனால சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். சேர் நிப்பாட்றா, காதுல வாரம் வச்சுக்கிறான். நீங்க நோட் பண்ணீங்களா? என்னது இது? ஒரு இசை ஜட்டி போட்டு வந்துட்ட மாதிரி பராசக்தி ப்ரொடியூசர் வெளியே வந்துட்டாப்ல. பராசக்தி ப்ரொடியூசர் வெளியே வந்துட்டான். நாங்க அவனை உள்ள அனுப்புறோம், கவலைப்படாதே. அவன் 10 ரிலீஸ் பண்ணிட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். எப்படியும் அது இல்ல எப்படியும் எஸ்கேன்னு வராது, புரியுது? அதனால நீ தப்பிச்சிருவோம். எனக்கு ஆன்லைன்ல அதை மாத்திடுவானுங்க. எஸ்கே பிடிக்காதான் எஸ்கேன்னு தரன்னு இழுத்து வந்து விட்டுருவானுங்க. உங்க ஃபேன்ஸும் சும்மா இருக்காது, 2 பேரும் சேர்ந்துருவானுங்க, புரியுது? அப்பயும் எஸ்கே போட்டு கொஞ்சம் அடிச்சிருப்பானுங்க. ஆனா மோஸ்ட் அடிக்கிறது பராசக்திக்கு வர நெகட்டிவிட்டி எல்லாமே டிஎம்கே தான் இருக்கும். ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு தானே அது போயினுக்குது. அது கண்டிப்பா இது வரும். நீ என்ன வேணா சொல்லு, இந்த விஷயத்துல சூர்யாவை பாராட்டலாம். ப்ரொபகண்டா மூவி தெரிஞ்சுன்னு ஓடிட்டான் பாத்தியா? இல்ல அது புரியுது. ஆனா சூர்யா குடும்பமே டிஎம்கே தான், அதனால அவனுக்கும் நல்ல பட்டம் கட்ட முடியாது. இது எப்படி இதுனா இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பானுங்களா, இந்த கங்குவாதில அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பானுங்களா போலயே. இதுக்கப்புறம் இல்ல, ஆனா நிறைய பட்டம் சூர்யா டிராப் அதுல இது. ஆனா இதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த இவன் இருக்கானே துல்கர் சல்மான் வந்துட்டு தக்லீஃப்ல நடிக்க வேண்டியது. அவன் வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு வேணான்ட்டு போயிட்டான். அதே மாதிரி பராசக்தி ஸ்கிரிப்ட் கேட்டும் வேணான்ட்டு போயிட்டான். அப்ப யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு பேட் வைப் வருது, குட் வைப் வருது. அவன் ஸ்கிரிப்ட் நல்லா சூஸ் பண்ணுவான்டா கண்டிப்பா. அதான்டா இப்ப இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் எந்த அளவுக்கு ஞானினா, அதான் தக் லைஃப் விட்டுட்டு லக்கி பாஸ்கர் நடிச்சான் அந்த அப்ப ஷூட்டிங், புரியுதா? அதை விட்டுட்டு இதுக்கு போயிட்டான். அப்ப யோசிச்சு பாரு, லக்கி பாஸ்கர் எவ்வளவு சூப்பர் இருக்கு. தக் லைஃப்ல என்ன ரோல் தெரியுமா? எஸ்டிஆர். இனிமே நாங்க தான் இங்க நான் தான் தெரியும். டைரக்டர் யாரு சொல்லு? அதான் நான் இந்த அந்த ஃபிளைட் ஓனர் நான் தானே. ஒரு படம் இருக்குமே தாம்பரத்துல ஃபிளைட் இருக்குடான்னு இருக்குமே,
ஜம்ம ஜெயிச்சுட்டோமாரா. ப்ரோ எனக்கு சாட்பட்டா பரம்பரையே ரொம்ப பிடிக்கும். சாட்பட்டா பரம்பரை நான் இப்ப கூட போட்டு பார்ப்பேன். எல்லாருக்கும் யாருடா பிடிக்கும். அந்த படத்திலேயே வந்து ஜாக்கே மியூட் பண்றான். அந்த படத்திலேயே நைஸா வந்து சொருகி இருப்பானுங்க ப்ரொபகண்டாவை. நல்லா நோட் பண்ணி இல்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித் படத்தெல்லாம் இல்ல ரஞ்சித் அவனுடைய கொள்கையும் அவங்களுடைய அந்த ஒரு இனத்தை அதான் ரஞ்சித் நீ அதை விட்டுரு, இவங்க டிஎம்கே ஓடுது நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும். ஆமா, தோல்ல போடுற துண்டு எல்லாம் லைட்டா அந்த ப்ரொபகண்டாவை உள்ள தள்ளி விட்டுருப்பாங்க நிறைய. அந்த மாதிரி ப்ரொபகண்டாவை காட்டுறது இந்த படமே எலெக்ஷனுக்கு முன்னாடி. உண்மைதான் ஐயா. இந்த போட்டியில எங்களை போட்டு அடிக்காம தான் நல்லது. ரிக்வெஸ்ட் காட்சி ஒரிஜினல் ஐடியா ஃபேக் ஐடியா கேக்குதா? ஒரிஜினல் ஐடி தான். இல்ல இதுல இன்னொன்னு இந்திய எதிர்ப்பு கொள்கையை வச்சுதான் ஓட்டு கேட்கணும் டிஎம்கே. அப்ப வந்துட்டு இந்த படத்தை சொல்லு ப்ரோ. இது முதல்ல சூர்யா போட்டான்னு ஒரு இது பண்ணாரு. அப்பயே நானு நவீன் எல்லாம் சொல்லியாச்சு இந்த படம் ஏன் எடுக்கிறான்னு. இது எப்ப ரிலீஸ்? முன்னாடி வந்து இதை வந்து நம்ம தீபாவளிக்கு பிளான் பண்ணி ஒண்ணு தீபாவளிக்கு வர்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் போன வந்து பொங்கலுக்கு மாற்றிடுச்சு. நம்ம எங்க போனாலும் வருவாங்க போல. சரி அதை விடுப்பா. இது ஈஸ்வர் மோட்டிவே அதான் ஜனநாயகோட ரிலீஸ் பண்றதா மோட்டிவே பாத்துக்கலாம். கேக்குதா? இல்ல இதுல பொங்கலுக்கு வர வேண்டியதுன்னு வரும்போது பொங்கலுக்கு தரத்தனித்துனது கூட தப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஜனநாயகன்ல இருக்கிறது பொலிட்டிக்கல் டைலாக் எல்லாமே டிவிக்கே பத்தி தான் இருக்கும். டிவிக்கே என்னது நம்மளுடைய கொள்கையை பத்தியும் இருக்கும், இல்ல நம்மளுடைய விஜய் பைலவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா உதயநிதி வச்சு எடுத்தா அவனும் பார்க்க மாட்டான்ல. சரி சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஆதர்வா இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து விட்டாச்சு. அதான் அதுவும் சுதா கொங்கரான்னும் போது படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் சில பேருக்கு இருக்கும். ஆனா படம் என்ன நிலைமையில வர போதுன்னு எல்லாருக்கும் தெரியும். படத்துக்காக சுதா கொங்கரா அவங்க டீம் இருக்காங்கல்ல, சிவகங்கா ராஜேந்திரன் இந்த மாணவர் போராட்டத்துல இறந்தாருல, அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. டீட்டெயில் எல்லாம் போயிருக்கு. பர்சனலா போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் தான் பாத்தீங்கன்னா அதுல வந்து அப்ப இருக்க இந்த RRR வந்து இவரு வருவார் பத்தியா, இந்த போலீஸ் வரங்க கமிஷனர் இன்ஸ்பெக்டர் ஏதோ ராம்சரண் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஏதோ யூனிஃபார்மே இருக்கிற அதே மாதிரிதான் இருக்கும். இதுல இன்னொன்னு ப்ரோ, இல்ல ரைட்டரை பத்தி பேசியிருந்தாங்க. அதான் ரைட்டருக்கும் அந்த பொலிட்டிக்கல்ல தான் இதெல்லாம் படத்துல காட்டுறாங்களேன்னு. இதுல சங்கர் ஆல்ரெடி டவுன்ஃபால்ல தான் இருந்தாரு. ஏன் நானே சங்கருக்கு மூட்டை ஊத்தலாம், நானே அதான் டவுன்ஃபால்னு ஒத்துக்கினேன். ஆனா கேம் சேஞ்சருக்கு கதை வந்துட்டு அதாவது தெலுங்கு போட கேம் சேஞ்சர், அதுக்கு கதை கார்த்திக் சுப்ராஜ் எழுதுனா பாத்தியா? அப்ப யாருக்குமே கார்த்திக் சுப்ராஜ் மேல டவுட் வரல. ஏன்னா ஹிட் படம் தான் அப்பெல்லாம் குத்தந்தான், யாரும் அது பெருசா கண்டுக்கல. ஏன்னா மகான் கூட நல்லா தான் இருந்தது. நடுவில் ஒரு படம் ஓட்டிட்டினால கண்டுக்கல. ரெட்ரோ வந்த பிறகுதான் எனக்கு இங்கிலீஷ் ஒரு தோந்து. அதாவது இவன் கதை வந்துட்டு எந்த லட்சணத்துல அப்ப இவன் மேலே தப்புக்குதுல, சங்கரை மட்டும் அடிக்கிறீங்க அந்த மாதிரிதான் இது. இன்னொன்னு ஜெயில இப்ப பராசக்தியில வந்துட்டு ஹிந்தி எதிர்ப்பு தானே சொல்றான் விக்னேஷ் ப்ரோ. இந்திய எதிர்ப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். அதான் இந்திய எதிர்ப்பு தான் வந்துட்டு வச்சு ஓட்டு கேட்கறது தான். இந்திய எதிர்ப்பு மட்டும் கிடையாதுடா. அது வந்து பாத்தீங்கன்னா 63ல வந்து பாத்தீங்கன்னா அலுவல் மொழியா மாத்தணும், அதாவது அபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? அப்படின்னா தமிழ்நாடுல இருக்க பேங்க்ஸ் ஓகேவா அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் வரல. 63ல வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு. யாருது ப்ரோ பாட்டு ஓடுனுது பேக்ரவுண்ட்ல? செம பாட்டு. நான் விக்னேஷ் அண்ணா அமைதியாயிட்ட. அலெக்ஸ் கேக்குதா? அரே சாரே எங்க போனே? செத்துட்டான் போல. ஆவோ பக்கேச்சா கேக்குதா? இல்ல போன் கால் ஒன்று வந்துச்சு இப்போ. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து இந்திய
ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ. அலெக்ஸ் கேக்குதா? இது வந்து கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 கட்டமா நடந்திருக்கு. ஓகேவா? என்ன சொல்றது, இது சொன்னா எனக்கு கலாய்ப்பீங்க. நான் ஹிஸ்டரி போயிட்டேன்டான்னு சொல்லிட்டு 1910 1910 8 இருக்கு பாத்தியா? அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா காந்தி தான் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஒரே லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து அந்த டைம்ல தான் அவங்க பேசினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பல கட்டமா நடந்து அதான் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடந்துச்சுருங்க. தாளமுத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடராசன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா முடிங்க ஜி. இதோட அதான்டா சொல்றேன் நானு, அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? என்ன மேட்டர்னா அது இவ்வளோ அங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் டைம்ல இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்றது, மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியை வந்து கொண்டு வர முடியல. ஏன்னா அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்துச்சு, தமிழ் தான் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இங்கிலீஷ் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நீங்கள் இவங்க வந்து அந்த கரெக்டாக அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பார்த்தியா, அந்த 62 63 அந்த அந்த டைமில். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரையே, அதாவது அப்பயே அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணி அந்த போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் 65ல தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து முழுசாக வெடிக்குது. அப்போ தான் இவர் அதான் கடலூர்ல சிவகங்கை ராஜேந்திரன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஓகேவா? அவர் பிஎஸ்சி செகண்ட் இயர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இது மேக்ஸ். ஓகேவா? அவர் வந்து ஆமாண்டா, அவர் மாணவரின் தலைவர். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாத கிட்டத்தட்ட அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் போராட்டத்தில் அவங்க இறந்துருக்காங்க. 100 பேருக்கு மேலே, நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க. கவுண்ட் அந்த அளவுக்கு இதுவால். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு தேவையில வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தீ குளிச்சு இறந்தவங்க, அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடப்பட்டு இறந்தவங்க, விஷம் குடிச்சு இறந்தவங்க. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு தியாகினாங்க. ஓகேவா? சீனப்பழம் சின்னசாமி அவரு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க அந்த லிஸ்ட் அப்புறமா என்ன மேட்டர்னா இல்ல இருறா, இதை மட்டும் சொல்லிடுறேன்டா. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு அப்புறம், அதாவது இந்த ராஜேந்திரகர் பத்தியா அந்த அந்த இதில் தான் பாத்தீங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க. அதாவது அந்த ஜனவரி மாசம். ஓகேவா? 1965 ஜனவரி வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா 25 ஜன்மம் அப்பதான் இறந்துருப்பாங்க. இவர் இறந்தாருன்னு வைங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரயில்வே ஸ்டேஷனில் தீ குளிச்சிருப்பாங்க, சில பேர் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் தீ குளிச்சிருப்பாங்க, சில பேர் வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? மருந்து குடிச்சு. இதில் பர்டிகுலராக இவரை மட்டும் ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து திமுக மாணவர். ஸோ அதனால தான் அவர் வந்து அப்பயே வந்து திமுக காரன் உயிரை விட்டுருக்காங்கடா. புரியுதா? சோ அததான் இவங்க வந்து மீன் பண்ண வராங்க. இல்ல அப்ப உயிரை விட்டதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உயிரை இருக்காங்களே அது இருக்கட்டும். படத்துல எப்படி காட்டுறான் பாப்போம். ஃபர்ஸ்ட் சாங் வைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஒண்ணும் இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். தக் லைஃப் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது எஸ்டிஆர் படம், நாளைக்கு ரிலீஸ் ஆன பிறகு கமல் படம்ட்டு போனாங்க பாரு. அந்த மாதிரி நீயும் போயிடு ஜெயமரவி படம்னு நாங்க பாத்துக்கிறோம். அது விட்டுறா, நம்மளா பார்த்த அந்த படத்துல அட்டென்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அது வந்தா இது மட்டும் சொல்ல முடியுமா? அதர்வார் ரோல் மட்டும் யாரோடன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதுல நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டா யாரு அந்த அளவுக்கு இதுவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேவா? அவ்வளவு டீடைலா வேணா நம்மளுக்கு எதுக்கு வேணும். ஒரு நிமிஷம் விஜய் வரியன்னு சொல்லுங்க. டேய் ட்வீட் போட்டிருந்தீல பர்த்டே அன்னைக்கு போட்டோ கூட வரலாம், இல்ல வேற ஏதாச்சும் வரலாம்னு. ஏன் கிளிம்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆலையா? இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா அப்டேட் என்கிட்ட எனக்கு ஒரு அப்டேட் ஒருத்தர் சொல்லுவாரு. அது நானா நம்ம ஃபேன் பேஸ் இல்லை, ஆனா அந்த ஆள் சொல்றது தான் இருக்கும். புரியுதா? அந்த அதான் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வருதுன்னு அந்த ஆள் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொன்னாரு. அதே மாதிரி இவங்களும் பண்ணாங்க. இந்த ரூமர் கிளப்புறதுக்கு முன்னாடியே நான் கூட ஸ்பேஸ்ல சொன்னேன். ஆனா இப்ப அந்த ஆள் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை தான் ஒரு டவுட் ஆகுது, பிடிஎஸ் இது கூட வரலாம், அதான் இதுவா கூட வரலான்னு ஒரு டவுட் மாதிரி. ஆனா கிளிம்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்துக்குது. ஆனா ஒருவேளை பிடிஎஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு புரியுத, லாஸ்ட் படம் கேக் விட்டுருப்பானுங்க, கண்டிப்பா விட்டுருப்பானுங்க. அதான் அதை இழுத்துன்னு வந்து இங்க விட வாய்ப்பு இருக்குது. அதான் லைட்டா பக்குன்னு தான் பிறந்த நாள் அன்னைக்கு கூட அள வச்சிடாது. இல்ல என்ன பொறுத்தவரையும் பர்த்டே அன்னைக்கு அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிடிஎஸ்னா வாய்ப்பு கிடையாது. ஓ சார் இல்ல வெறியன் இப்ப 2 கேக்குறேன்.
2 மீல்ஸும் வேணும் உனக்கு. ஏதோ ஒண்ணு நாளைக்கு ஒரு நாள் பாப்போம். இல்ல கேவேன வந்து போட்டு அடிப்போம். இல்ல இல்ல அவ்வளவுதான். டெய்லி இல்ல அடிங்கன்ற டெய்லி அடிங்க. நேத்தும் அதான் அடி, இன்னைக்கும் அடி, நாளைக்கும் அடி, வர்ற வரைக்கும் அடி. போன அப்படிதான் பீஸ் டைம்லனா வந்துனா அப்டேட் விடல. அப்டேட் விடாம பசங்களே டாக் பண்ணவன பத்தியா? ஹேஷ்டேக் போடணும் பத்தியா? ஆமா ஆமா. அப்டேட்டுக்காகவே டாக் போடணும். அதான் இப்பெல்லாம் டாக் போட தேவையில்ல. கேவேன டாக் பண்ணா போதும். டாக் பண்ணி இது என்ன வேணா கேளு, ஆனா டீசெண்டா கேளு. ஏன்னா பிளாக் பண்ணி விட்டுரும். அத உன்னால கவுண்ட் பண்ண முடியாது. நான் நம்ம பசங்க தான் அசியமா கேட்பானுங்க. பாரு அந்த பீஸ் டைம்ல சன் பிக்சர் பிளாக் பண்ணாங்க நம்மள நிறைய பேரை. இல்ல என்ன பண்ணல, ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ஜெயில இருக்கலாம் கவுண்ட் பண்ணிருப்பேன். என்னென்ன கவுண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும், ஆனா பிளாக் பண்ணல. உண்மை பண்ணாலும் என்ன பண்ண கட்டியா? அதான் இனி அந்த ப்ரோ தான் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்? எவன் கேட்டு போனா நம்மளுக்கு என்ன? நம்ம படம் நல்லா இருந்தா சரி. நல்லா தான் கடைசி படம் நல்லா ஓடிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரீரிலீஸ் தான். அதான் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரீரிலீஸ் ரெக்கார்ட் எல்லாம் விஜயா இருக்கும். டாப் 10ல டாப் 5 டாப் 3 தான் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி தெரியாது, ஆல்ரெடி தான் இந்த வடச்சல் வருவேன். நான் தானே இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன்ற மாதிரி கில்லி இருக்குது. ஒருத்தனா செய்ய முடியல. ஓப்பனிங் மட்டும் தான் ஏதோ ஆசிச்சிருக்காங்க போல எவனோ ஒருத்தன். இது எல்லாமே தான் இதுதான் தெலுங்கார ஒருத்தன். என்ன வீப்டி சைடு ஒன்றும் அப்டேட் எதுவும் வரல? காமன் டிபி அப்டேட்னா எதுவும் வரல? காமன் டிபி வைக்கிறதுலாம் அந்த காலம். நாங்க அப்படியே பெரியதான், நாங்க அரசியல்வாதி ஆயிட்டோம். என்ன பண்றது? எல்லாம் இருக்கிறவங்கலாம் எலைட் ஆயிட்டானுங்க. பாலிடிக்ஸ் என்ட்ரியா? ஆனா 2020ல ஒரு காமன் டிபி விட்டாம போயிரு வேற மாதிரி. அதான் பிளாக் கலர் கோட் சூட்ல விஜய் வந்துட்டு, அதான் விஜய் தளபதி விஜய்